சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். செய்தி கப்பால் பகுதியில் பத்திரிகைகள் செய்தித்தாள்களில் வரக்கூடிய தலையங்கத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைய தலையங்கம் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய தலையங்கம் கருத்துரிமையில் கத்திபாய்ச்சு மத்திய அரசு அப்படின்னு தலைப்பிட்டு ஆனந்த விகடத்துடைய தலையங்கம் வந்திருக்கு. என்னன்னா, தொலைத்தொடர்பு ஒளிபரப்பு சேவைகள் மசோதா எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கறதான் தலையங்கத்துடைய சாராம்சமாக இருக்கு. ஏற்கனவே 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து குற்றவியல் மசோதாலாம் மத்திய அரசு நிறைவேற்றிடுச்சு. அதே மாதிரி தொலைத்தொடர்பு ஒளிபரப்பு சேவைகள் மசோதாவையும் நிறைவேற்றுவதற்கு சட்டமாக கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சிக்குது அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் திரைப்படங்களையும் கண்காணிப்புக்குள் கொண்டு வருவதற்கு இந்த மசோதாக்கள் உதவி செய்யுது, ஒளிபரப்பு சேவை மசோதா உதவி செய்யுது அப்படின்னு தலையங்கம் எச்சரிக்கை விடுக்குது. அதாவது மிக மோசமான கண்காணிப்பு மற்றும் சென்சார் வளையத்திற்குள்ள இந்த சமூக வலைதளங்கள் திரைப்படங்களை கண்காணிப்புக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி அப்படின்னு தலையங்கம் விமர்சனம் செய்யுது. இணைய ஊடகங்கள் ஒழுங்குமுறை வளையத்திற்குள் இனிமே வரப்போகுது அப்படிங்கிறதையும் அவங்க எச்சரிக்கையா சொல்றாங்க. அதாவது 95 ஆண்டுகளாக இந்த ஒளிபரப்பு சேவைகள் மசோதா நடைமுறையில இருக்கு. இதுல மாற்றங்கள்லாம் தேவைங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதிகப்படியான கண்காணிப்போ சென்சார் வளையமோ தேவையா அப்படிங்கிறதா இந்த தலையங்கத்துடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பதிவாளர்கள் இவங்க கூட இந்த ஒளிபரப்பு சேவைகள் மசோதா வளையத்திற்குள்ள வரப்போறாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த மசோதா சொல்லுது. அதாவது அவங்க போடக்கூடிய கண்டென்ட்லாம் இருக்குல்ல, எது வேண்டுமானாலும் யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலயோ போடக்கூடியதை அவங்களே செக் பண்ணுவதற்கு ஒரு கண்டென்ட் எவாலுவேஷன் கமிட்டி, அந்த உள்ளடக்கத்தை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு அந்த மசோதால இருக்கு. அதை யாரெல்லாம் அந்த கமிட்டியில இருப்பாங்கிறத மத்திய அரசு சொல்லும் அப்படிங்கிறதும் அந்த தலையங்கத்துடைய எச்சரிக்கையாக இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா, ஒழுங்கீனமான ஒரு கண்டென்ட் அப்படின்னு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ நினைச்சா அந்த கண்டென்ட்டை நீக்குவதற்கோ அந்த படைப்புகளை நீக்குவதற்கோ திருத்துவதற்கோ முற்றிலுமாக நிறுத்துவதற்கோ அரசுகளுக்கு உரிமை இருக்கு. அப்படின்னா எந்த விதமான கருத்து சுதந்திரமும் இல்லை. அதனாலதான் கருத்துரிமையில் கத்திபாய்ச்சு மத்திய அரசு அப்படின்னு அந்த சட்டத்தை அவங்க விமர்சிக்கிறாங்க. இந்த தலையங்கத்துல மத்திய மாநில அரசுகள் மீது யாருமே இனிமே விமர்சனமே வைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதும் இந்த ஒளிபரப்பு சேவைகள் மசோதால இருக்கக்கூடிய அச்சமாக அவங்க சொல்றாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொலைத்தொடர்பு மசோதால ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு கலவர சூழல் வருது, ஏதோ ஒரு நாட்டில் ஒரு சிக்கல் வருது அப்படின்னா எல்லா விதமான தொலைத்தொடர்பு சேவைகளையும் அரசு தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எதை உதாரணமா சொல்றாங்கன்னா, மணிப்பூர் போன்ற கலவர சூழல்களில் கருத்தே சொல்ல இயலாத ஒரு நிலை உருவாயிடும் அப்படிங்கிறதா அந்த மசோதாவுடைய எச்சரிக்கையாக இருக்கு. கடைசியாக அந்த தலையங்கம் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மசோதா கருத்து சொல்வதையே தடுக்குது, மீறி கருத்து சொன்னாலும் இன்னொரு சட்டம் அந்த கருத்து யாருக்கும் போகாதபடி தடுக்குது. கருத்துரிமையின் கழுத்தை அரசு இப்படி தொடர்ந்து நெரித்து வருமேயானால் எதிர்கால சந்ததியினருக்கு கழுத்து இருக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக சிந்திக்கும் மூளை இருக்காது அப்படின்னு ரொம்ப காட்டமான வார்த்தைகளோட முடிக்கிறாங்க. அப்ப இந்த 2 மசோதாக்களும் எந்த அளவுக்கு கருத்துரிமையில பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியுதுங்கிறதா இந்த தலையங்கத்துடைய சாராம்சமாக இருக்கு. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.